ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தளபதி விஜய் நடிப்பில் வினோத் இயக்கத்தில் உருவாகி உள்ள ஜனநாயகன் ஜனவரி 9 ரிலீஸ் ஆக வேண்டியது மார்ச் 9 வந்துடும் போல. ஆனால் எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாத அப்படியே அமைதியாகவே இருக்காங்க. ரசிகர் மத்தியில் ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கு. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும், ஆஃப்டர் எலெக்ஷனா பிஃபோர் எலெக்ஷனா அப்படின்ற மாதிரி. நான் படத்தை சென்சார் போர்டுக்கு அனுப்பிட்டாங்க, அவங்க இன்னுமே பார்க்கல அப்படின்ற மாதிரி தான் தகவல் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி எந்த ஒரு தகவலுமே இல்லாத இருக்கு. ரீசெண்டாக ஒரு டிவிக்கே இன்டர்வியூல கூட ஒண்டி சொல்லியிருந்தாங்க, இந்த படத்துக்கு பல சிக்கலை ஏற்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி, அழுத்தம் தராங்க அப்படின்ற மாதிரி. ரசிகர்கள் மத்தியில எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆகும்ன்ற எதிர்பார்ப்புல இருக்காங்க. படம் எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனா மட்டும்தான் ஒரு பெரிய இம்பாக்டா கிரியேட் பண்ணும். இதுக்கு இடையில கனடால இருந்து யார்க் சினிமாஸ் அப்படின்றவங்க ஏப்ரல் 30 வரைக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நீங்க கேட்கலாம், கனடால தானே சொல்லியிருக்காங்க, இந்தியால இல்ல அப்படின்ற மாதிரி கேட்கலாம். படம்னா எல்லாருக்கும் ஒரே டேட்ல தான் ரிலீஸ் ஆகும். அப்படியே முன்ன பின்ன ரிலீஸ் ஆனாலும் ஒன் டே தான். இந்த படம் ரிலீஸ் டேட் இந்த மாசம் 20, 26, 27 அப்படின்ற மாதிரி 3 டேட் சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் நிறைய படங்கள் தள்ளியுமே போச்சு. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா எல்ஐகே படம்லாம் இந்த மாசம் ரிலீஸ் ஆக வேண்டிய படம், ஆனா இந்த பெரிய பெரிய படங்கள் வரதுனால தள்ளி போச்சு. அதனாலதான் பிப்ரவரி மாசம் எந்த ஒரு பெரிய படங்களுமே ரிலீஸ் ஆகல. சின்ன சின்ன படங்கள் ரிலீஸ் ஆகி வரவேற்பே இல்லாத போயிடுச்சு. இந்த ஏமாற்றத்தினால நிறைய படத்தை ரீ ரிலீஸ் பண்ணாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா இந்த 20ஆம் தேதி கில்லி படத்தை ரீ ரிலீஸ் பண்ணாங்க. இந்நேரம் ஜனவரி 9 ஜனநாயகன் ரிலீஸ் ஆகியிருந்தா எல்லா கொண்டாட்டமும் முடிஞ்சு இந்நேரம் அமைதியாகவே இருந்திருப்பாங்க. ஆனால் ரிலீஸ் ஆகாததுனால வலிமை அப்டேட்டுக்காக ஒரு காலத்தில் கேட்டுகிட்டே இருந்தாங்க அஜித் ரசிகர்கள். இப்போ இந்த மாதிரி ஜனநாயகன் அப்டேட்டை கேட்டுட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில். இந்த படம் பிப்ரவரி ரிலீஸ் ஆகிறதுக்கு சுத்தமாக வாய்ப்புகளுக்கு இல்லை. மார்ச் மாதம் 1 ரிலீஸ் ஆகணும். அப்படி இல்லைனாக்கா எலெக்ஷன் ஆஃப்டர் தான் ரிலீஸ் ஆகும். நீங்கள் கேட்கலாம், படத்தரப்புலேருந்து எந்த ஒரு டேட்டுமே சொல்லாத இருக்காங்க, எந்த ஒரு அப்டேட்டுமே அப்படின்ற மாதிரி. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கையில் இன்னுமே சென்சார் வரல. இன்னொரு டவுட் வரலாம், ஜனவரி 9 அவங்க கையில் சென்சார் இல்லையா, அப்போ மட்டும் எப்படி டேட் சொன்னாங்கன்னா அதுதான் அவங்க பண்ண தப்பு. ஏன்னா அப்படி சொன்னதுனால ப்ரொடியூசருக்கு மட்டும் இல்ல, தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே நஷ்டம் நிறைய ஆகியிருக்கு. ஏன்னா போஸ்டர், பேனர், கட் அவுட் அந்த மாதிரி நிறைய வச்சிருந்தாங்க. திரும்பவும் சென்சார் கையில இல்லாததுனால இன்னொரு டேட்டை சொல்லி ரசிகர்களுக்கெல்லாம் நிறைய இழப்பீடை கொடுக்க வேணாம் அப்படின்றதுனால தான் இதுவுமே அமைதியாக இருக்காங்க. இப்போ நம்ம சேனல் சார்பாக ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் ஜனநாயகன் டீமுக்கு, ஆஃப்டர் எலெக்ஷனா பிஃபோர் எலெக்ஷனான மட்டும் அப்டேட் கொடுங்க. ஓவராலாக இந்த வீடியோவில் நிறைய கேள்விக்கான பதிலுக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு பர்சனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்டேட் வந்த உடனே அப்டேட் பண்ணிடுவேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.